அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பிப்ரவரி 2ஆம் தேதி. புகழ்பெற்ற நாவல் ஆசிரியர், பத்திரிகையாளர் குஷ்வந்த் சிங், உலக புகழ்பெற்ற பத்திரிகையாளர், நாவல் ஆசிரியர் குஷ்வந்த் சிங்கோட பிறந்த தினம் இன்று. பாகிஸ்தானில் 1915 பிறந்தவர். டெல்லி, லாகூரில் கல்லூரி படிப்பை முடித்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் கிங்ஸ் கல்லூரியில் சட்டம் பயின்றார். லாகூர் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். 1947 இந்திய வெளியுறவுத்துறையில் பணியாற்றினார். மத்திய திட்டக்குழுவுக்காக 1957 மத்திய திட்டக்குழுவுக்காக லாகூரில் வழக்கறிஞர் 1940 இந்திய வெளியுறவுத்துறையில் பணியாற்றினார். மத்திய திட்டக்குழுவுக்காக 1957 யோஜனா மாத இதழை தொடங்கினார். இவர் தான் யோஜனா மாத இதழவே தொடங்குகிறார் 1957. இன்றைக்கி இந்த இதழ் 13 மொழிகளில் வெளியாகிறது. திட்டம் என்ற பேரில் தமிழில், யோஜனா அப்படின்னா திட்டம், அது ஹிந்தியில் வெளியாகி வருகிறது. மத்திய அரசோட ஒரு மாதத்துக்கான என்ன வேலைகள் நடக்கோ, முக்கிய திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ, அந்த திட்டங்கள் இந்த புத்தகத்தில் வெளியாகும். பிரிண்டட் வடிவில் கிடைக்குது. அகில இந்திய வானொலியில் சிறிது காலம் பணியாற்றினார். இல்லஸ்ட்ரேட் வீக்லி மற்றும் இந்துஸ்தான் டைம்ஸ், நேஷனல் ஹெரால்டு ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றினார். இந்துஸ்தான் டைம்ஸ் பத்திரிகையில் இவரது வித் மாலிஸ் டுவார்ட்ஸ் ஒன் அண்ட் ஆல் வித் மாலிஸ் டுவார்ட்ஸ் ஒன் அண்ட் ஆல் என்ற கட்டுரை மிகவும் பிரபலமானது. மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தார் 1980 86 வரை. தன் படைப்புகள் மூலம் சமூகம், மதம், அரசியல் என அனைத்து விஷயங்களையும் வெளிப்படையான கருத்துக்களை தெரிவித்தவர். முதல் உலகப் போர் முடிஞ்ச ஒரு வருஷத்தில் பிறந்திருக்கிறார் பாகிஸ்தானில். அவர் தான் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குகிறார். இதெல்லாம் கவிதைகள் இவருக்கு மிகவும் பிடிக்கும். பஞ்சாபி, உருது கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். நையாண்டித்தனமான, சமரசம் செய்து கொள்ளாத, துணிச்சலான எழுத்துக்கு பெயர் பெற்றவர். அமிர்தசரஸ் பொற்கோவிலில் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டதை கண்டித்து தனக்கு அளிக்கப்பட்ட பத்மபூஷன் விருதை அரசிடம் திருப்பி தந்தார். முற்போக்கு சிந்தனையாளர், மனிதநேயம் மிக்கவர். இவரது ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற முதல் நாவல் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையை மையக்கருவாக கொண்ட வரலாற்று நாவல். பல நாவல்கள், சிறுகதைகள், நகைச்சுவை புத்தகங்களை எழுதியிருக்கிறார். ட்ரூத், லவ் அண்ட் எ லிட்டில் மாலிஸ் என்பது இவரது சுயசரிதை நூல். ஆங்கிலம் மட்டுமின்றி பஞ்சாபி, உருது, இந்தியிலும் எழுதியிருக்கிறார். உலகம் முழுவதும் இவருக்கு வாசகர்கள், ரசிகர்கள் உள்ளனர். இவரது புத்தகங்கள் தொடர்ந்து பல பதிப்புகள் வெளியாகின. இறுதி வரை எழுதி கொண்டே இருந்தார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். 2011 அகானிஸ்ட் குஷ்வந்த் தேர் இஸ் நோ காட் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். கடவுள் நம்பிக்கை இல்லாமலேயே ஒருவர் புனிதமாக இருக்க முடியும். மறுபிறவி, இறுதி தீர்ப்பு, சொர்க்கம், நரகம் ஆகியவற்றில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்பது அவரது கொள்கை. பாராட்டுக்களை பெறுவதோடு சர்ச்சைகளையும் கிளப்பி விடுவது அவரது எழுத்தின் தனி அம்சம். வாழ்க்கையை முழுவதுமாக ரசித்து அனுபவித்து வாழ்ந்த மனிதர். இலக்கிய சேவைக்காக இவருக்கு பத்ம விபூஷன் விருது 2007 வழங்கப்பட்டது. பஞ்சாப் டாடா ரத்தன் விருது, சாகித்ய அகாடமி ஃபெல்லோஷிப் விருதுகள் தவிர பல நாடுகளில் இவருக்கு கௌரவ பட்டங்கள், விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. மிகச்சிறந்த எழுத்தாளர், துணிச்சலான பத்திரிகையாளர் என தனி முத்திரை பதித்த குஷ்வந்த் சிங் 99 வயசில் மறைஞ்சிடுறாரு. ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. யோஜனா அப்படின்ற ஒரு மாத இதழை தொடங்கியிருக்கிறார் 1957. அதாவது சுதந்திரம் கிடச்சி ஒரு 10 வருஷம் கழிச்சு. அது ஒரு முக்கியமான ஒரு இதழ். இன்றைக்குமே வெளியாகி வருகிறது. ஒரு 230 ரூபான்னு நினைக்கிறேன் வருஷ சந்தா. அதை கட்டினா நீங்கள் அந்த இதில் வாங்கிக்கலாம்.
நன்றி, வணக்கம்.